ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டத்துக்கு தயாராகுங்க. ஆட்டம் 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 நிகழ்ச்சியை கொண்டாட்டமா இருக்க போகுது. ஆறுகிட்டே நீங்க 2012ஆம் ஆண்டு வரவேற்க போறீங்க. ஜோதிகா புஷ்பக்கடை மற்றும் காயத்ரி உணவகத்துல நீங்க நுழைவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். ஒரு நுழைவுச்சீட்டு 10 வெள்ளி மட்டுமே. டிசம்பர் 31ஆம் தேதி இரவு 7 மணிக்கு ஸ்போர்ட்ஸ் நாங்க உங்களை சந்திக்கிறோம். நிகழ்ச்சி வாங்க, உங்க இஷ்டம் போல ஆட்சியை கொண்டாடுங்க. நிகழ்ச்சிக்கு வாங்க உங்கள் வகையாக சுத்தத்தை தூய்மையாக வைத்திருங்கள். குப்பையை குப்பை தொட்டியில் போடுங்கள். எப்பொழுதும் ஆவினை காய்ச்சி மிதமான சூட்டில் இருக்கும் போதுதான் செய்ய வேண்டும். ஆவினை காய்ச்சாமலும் செய்யலாம், ஆனால் அவ்வளவு நன்றாக இருக்காது. நல்லதும் இல்லை. சுவையாக சமைக்க வழங்கியது அவுசிகை வழங்கும் போக்குவரத்து செய்தி. இணையங்களுடைய நோக்கி இடத்தளத்தில் பாரி பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனத்தை நோக்கி செல்லும் திசையில் மண்டாய் மேஜாலைக்கு அருகே 2வது தடத்தில் வாகன விபத்து நிகழ்ந்திருக்கிறது. 6.8 நாம் வாங்க. பிற்பகல் 3:38 நிமிடமாகிறது. அமெரிக்க வானொலி ஒலித்திருச்சார் மொழியத்தில் சொல்லுவான பதிலை பற்றியிருக்கிறாங்க இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம பல நிகழ்வுகளில் செல்லும் போது குறிப்பா இந்த நிகழ்வுகளில் செல்லும் போது முக்கிய முறையில் விருது கொடுக்கப்பட்டு இந்த வகையான பரிமாணம் உங்களுக்கு ஒன்று வருகிறதா? நீங்க அழைத்து சொல்லலாம். வணக்கம் திரு ராமன், நீங்க பெயர் அழைச்சிருக்கீங்க, சொல்லுங்க. இன்னைக்கு கலந்து வந்த அருமையான கலெக்ஷன். நான் ஒவ்வொரு நேற்று கூட போயிட்டு வந்த ஒரு கல்யாணத்துக்கு இன்னைக்கும் கும்பகோணம் ஜோரில் போயிட்டு வந்தேன். எந்த திருவிழாக்கு இங்கே போகும்பொழுது இந்த மாதிரி இந்த பஸ்ஸில் நடக்கும்போது நான் முதல்ல பார்க்கறது வந்து மக்கள் வந்து சாப்பாடு பஸ்ஸில் பார்த்துக்கிறாங்க. சாப்பாடுக்கு லைன் அப்படி எடுத்துட்டு வருவாங்க. ஆனால் அந்த மேட்சில் உட்காந்துருப்பாங்க பாருங்க. ஒரு மேட்சில் உட்காந்து 10 பேர் உட்காந்துருக்காங்கன்னா 8 பேர் 2 பேர் இருப்பாங்க, 8 பேர் வந்து சாப்பாடு எடுப்பாங்க. ஆனால் அந்த சாப்பாடு எடுக்கிறவங்க லைன் அப்புறம் பின்னாடி இருப்பாங்க. ஆனால் சாப்பாடு எடுத்துக்கிட்டு முன்னாடி வருவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடம் இருக்கு. கேட்டால் ஆள் இருக்கு, இந்த மேட்சில் போனால் ஆள் இருக்கு, அந்த மேட்சில் ஆள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நடக்க நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஒரு வாட்டி ஒரு திருமணத்தில் இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப எனக்கு 2 மணிக்கு நான் அங்கேருந்து அனுப்பி விட்டாங்க பாருங்க. ஆள் இருக்கு ஆள் இருக்கு. அப்போ நான் கேட்டேன் படமாக்கிய வந்தோம். அப்படியே கேட்டேன், நான் படமாக்கிய வந்தோம். நானும் மதியம் உட்காந்து சாப்பிட்டு போனோம். நான் சாப்பிட்டு எழுந்திருக்கிறேன். அப்போதான் அந்த மேட்ச் வக்கீல உட்காரு போலீஸ் வருமா நம்ம உணரணும். அதாவது சாப்பாடு இருக்கிறாங்க இடம் கொடுக்கணும். அதே சம்பந்தப்பட்டவங்க திருமணம் நண்பர்களோ இருக்கும்போது நான் போய் அந்த சம்பந்தப்பட்டவங்க மகனோ அவரோட அப்பாவோ நான் போய் சொல்லுவேன். மைக்கில் தயவு செய்து மைக்கில் சொல்லுவாங்க. ஸோ சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது அவங்க முதல் இடம் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கிடைக்கல இந்த கருத்து பரிமாற்றத்துல வந்து நீங்க வந்து எந்த இதை சரின்னு சொல்லுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? இதையா இதை வாழையில சாப்பாடு அந்த பிள்ளைங்க திருமணம் நடக்கும் பொழுது நான் சொல்லுவேன். ஏன் அதை செய்யப்படுறீங்க? ஏன்னா அது வந்து முதல் வருஷத்துல வாழை அதாவது வாழை மரம் வந்து ஒரு கன்று வச்சாலும் பல இலையில வைக்கிற மரம். அது மாதிரி சுபகாரியங்கள் எல்லாத்தையும் வாழை இலையில போட்டால் நம்ம தலைமுறையாக வளர்றது. அதுக்காண்டி நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. நம்மளுக்கு வந்து நல்ல வேலையை வளரும்.
கீழே உட்காருமா. பேசலாம் வாங்க. வணக்கம் திருமதி பாத்திமா.